இப்படி ஒரு நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டோமேக்கா. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமைலாம் வரவே கூடாதுக்கா. அந்த முகத்தை போய் பார்க்காத பாயலாட்டது. சாப்பிடுப்பா சாப்பிடு, வந்துட போறாங்க. இந்த ஒரு கொடுமை எங்கேயாவது நடக்குமோ? மனுஷங்களே இவங்க. நீ சாப்பிடு, நீ காலையில இருந்து சாப்பிடல, சாப்பிடு. இவங்க பண்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா பட்னி கடந்து சாக வேண்டியதுதான். கொன்றுவாங்க. சாப்பிடு. இந்த புள்ள தலையில தண்ணிய ஊத்தி. மனித பிறவிகளான்னு தெரியலையே. அப்படி என்ன ஒட்டாரம்? கவர்மா கொஞ்ச நேரம் வெளியே உட்கார வச்சேன், மறுபடியும் வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டேன். இவனால் நம்மளை எதுவும் செய்ய முடியாதுன்னு நினச்சிடாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, நான் எந்த அளவுக்கு போவேன்னு எனக்கே தெரியாது. போ, உள்ளே போ. எல்லாரும் போங்க. ஏங்கா, என்னக்கா இந்த ஜனனி பிள்ளை வெளியிலேயே வரமாட்டேங்குது? நான் காலையில் காப்பி கொடுக்க கதவு தட்டினேன், அப்பையும் திறக்கலை. டிஃபன் சாப்பிட கூப்பிட கதவு தட்டினேன், அப்பையும் திறக்கலை. உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்லை. எனக்கு ஒன்றுமே விளங்கலக்கா. ஆனால் ஒன்று பார்த்தீங்களாக்கா, நமக்கு தான் கடந்து அடிச்சிக்குது. இந்த வீட்டில் யாரும் அவ்வளோ பொருட்டா கூட மதிக்கிறது இல்லை. அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையா எதுவும் கவலை இல்லைக்கா இவங்களுக்கு. இவங்களுக்கு இவங்க சோழி தான் முக்கியம். சரி, இவங்க அவளை பத்தி யோசிப்பாங்க. அந்த ஈஸ்வரி அக்கா பெத்த தாயவே பறி கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கு. அந்த கேதத்துக்கு போக கூடாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறார. அதுக்கு ஆமசாமி போட்டுட்டு திரியிறாங்க தம்பிகளும் ஆத்தாலும். இவங்க கிட்ட இருந்து என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த புள்ள பாவம், டவுன் புள்ள தெரியும்ல. அங்கனையெல்லாம் கேத வீட்டுக்கு போயிட்டு வந்தா நேரா வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வெளியே வருவாங்க. அதுதானே அதுக்கு தெரியும். அப்படி வளர்ந்த பிள்ளைய வம்படியே எங்கனை கூட்டிட்டு வந்துட்டு நம்மள மாதிரி எல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா எப்படி அதுக்கு தெரியும்? அக்கா, இவங்க பண்றதெல்லாம் வீம்புக்குன்னே செய்யறாங்க. இந்த தண்ணி ஊத்தணும் வீம்புக்குன்னு செஞ்சதுதான். ஏன் சொல்லுதுன்னா, அன்னைக்கு காமாட்சி அக்கா வீட்டுக்கு ஏதத்துக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? வெளியில கால் கை கழுவிட்டு பின்கட்டில் வந்துதான் குளிச்சாங்க. அப்ப இந்த தீட்டெல்லாம் ஒட்டிக்கலையாக்கும். வேணும்னு செய்யறதுக்கா. எதையாவது சொல்ல வேண்டியது. நேற்று ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லடி. ஒரே குற்ற உணர்ச்சியாவே இருந்தது. அந்த அக்கா என்ன செய்தோ, பெரியப்பா என்ன கஷ்டப்படுறாரோ, போக முடியலையடி நம்மளால. அதே நினைப்பா இருந்தது. நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே, அதே கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த ஜனனி புள்ளைய நினைச்சு நம்ம ஒரு விஷயத்துல பெருமைப்படணும். அம்புட்டு போராடி இவங்களை எதிர்த்து நின்று ஈஸ்வரி அக்காவை அந்த கேதத்துக்கு கூட்டிட்டு போயிருச்சு பாத்தியா? நம்மளால முடியலையே. கரெக்டுக்கா, யோசிச்சு பாருங்களேன். இப்ப அவ கூட்டிட்டு போலன்னா என்ன நடந்திருக்கும்? ஈஸ்வரி அக்கா வெளியில விட்டுருக்க மாட்டாங்க. இங்கனே உட்காந்து அக்கா அழுதுகிட்டு இருந்திருக்கும். 2 அங்கன உட்காந்துக்கிட்டு. ஷபா, அந்த விஷயத்துல ஜனனிய பாராட்டணும். தைரியமான புள்ளப்பா, நல்லா இருக்கட்டும். ஆனா ஒண்ணுதான்க்கா எனக்கு விளங்கல. அம்புட்டு தைரியமான பொண்ணு மாமாவே எதிர்த்துக்கிட்டு அக்காவை வெளியில கூட்டு போயிடுச்சு. அப்படி இருக்க பிள்ளை இப்ப ஏன் தனியா இப்படி உட்காந்து அடைஞ்சு கிடக்கணும்? அவன் மனசுல என்ன ஓடுது, என்ன யோசிக்கிறா, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. அவதான் நேத்து அங்க வெளியே உட்கார்ந்து இருக்கையிலேயே சொன்னால, சக்திக்கு போன் போடாதீங்க,
சக்தி வர்ற வரைக்கும் நான் இப்படியே தான் உட்கார்ந்துருப்பேன்னு. சக்தி என்ன உன் புருஷன் மாதிரி கோவக்காரனா, இல்லை என் புருஷன் மாதிரி அண்ணன்னா பறிஞ்சுக்கு வர்ற அவரா? அவ மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்கான். அவளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறான். அன்னைக்கு எப்படி பேசினான் அவளுக்காக. உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லாதப்பவே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க கிடக்குறோம். அவ புருஷன் அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான். அப்ப அவனுக்காண்டி அவ யோசிப்பா தானே. அப்படி யோசிக்கிற புள்ள சாப்பிடாம எதுக்குக்கா கிடக்கணும்? கூப்பிட்ட குரலுக்காவது வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்ல. ஏண்டி அம்மா, அடிமாவுல இட்லி சுட்டு எங்க தலையில கொட்டினீங்க. இங்க என்ன மாநாடு? இம்புட்டு வருஷமா சமைக்கிறீங்க, இட்லி எடுக்கும் போதே பக்குவம் தெரியாது. அம்புட்டு புளிப்பு, கல்லு கல்லா கிடந்துச்சு. சாம்பார்ல உப்பே இல்ல. எதை கேட்டாலும் முழிங்க. மத்தியானத்துக்கு இதுகளுக்கு ஏடா கோலமா என்னத்தை வடிச்சு கொட்டலாம்னு கலந்து பேசுறீங்களாக்கும். இல்லத்த, ஜனனி இன்னும் சாப்பிடல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் வேணா அவளை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நிலா காட்டி சோறு விட்டுட்டுமா? போங்கடி, முதல்ல வீட்டு ஆம்பளைகளுக்கு ஒழுங்கா சமைச்சு போடுற வழிய பாருங்க. அந்த திமிரு பிடிச்ச சனனி தின்னா திங்குறா, திங்கலன்னா கடக்குறா. நீங்க உங்க சோலிய பாருங்க. ஆமா, மதியத்துக்கு என்ன செய்ய போறீங்க? கத்திரிக்காய் சாம்பாரத்தை. ஏண்டி, சாம்பார் விட்டா வேற ஒண்ணுமே தெரியாதா உங்களுக்கு? மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைங்க. பின்னாடி இருக்கிற முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்து பொரியல் வைங்க. அவளுக்காக அழுகிறேன், இவளுக்காக பறிகிறேன்னு நேரமாக்குனீங்க, அம்புட்டுதான். அக்கா, அவங்க கிடக்குறாங்க. நம்ம போய் ஜனனியை கூப்பிடுவோம் வாங்க. பொறு, இப்ப போக வேண்டாம். இப்ப நம்ம போறது பார்த்தா கிளவி மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணும். நம்ம முதல்ல சமைச்சிருவோம். சமைச்சு முடிச்சுவிட்டு அவளை அழைச்சு சாப்பிட வைப்போம். சரி, சமைச்சிருவோம். இந்த காப்பியை குடிச்சிருவோம். ஆறி போச்சு, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கொண்டு போய் வெளியே ஊத்து. சரி, நான் போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரேன். சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, மாமியா இறந்துருச்சு. சரி, என்னத்த சொல்ல? கல்யாணம் காது ஊத்துனா சொல்லலாம். இது என்னத்த சொல்ல? பரவாயில்ல, விடுங்க. போக வேண்டாம். அது நேரத்தையே எடுத்துட்டாங்க. ஆமா, சரி, நீங்க போன் பண்ணி கேட்ட வரைக்கும் சந்தோஷம். சரி, நான் வச்சுறேன். சரி, சாப்பிடாம இப்படி கிடக்க கூடாது ஜனனி. கதவு தர ஜனனி, கதவு தரவே. ஜனனி, ஏம்மா, ஏய் ஜனனி, என்னம்மா செய்யறியாங்க? வாங்கம்மா, வாங்கம்மாங்க. அங்க நம்ம போய் கதவை தட்டிட்டு இருக்கிய? ஏம்மா, உங்களை தான் கேட்குறேம்மா, பதில் சொல்லுங்கம்மா. இல்ல மாமா, இந்த ஜனனி புள்ள நேத்து போய் கதவை சாத்திக்கிட்டதுதான். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. அதான். ஆமா, அவ பெரிய சீதை வனவாசத்தில் இருக்கா. நீங்க 2 அனுமானம் போய் கதவை தட்டுறீங்களாக்கா? கொழுப்பு ஏறி கிடக்கா. கொழுப்பு ஊத்துனா தன்னால வெளியே வர போறா. இல்ல உள்ளே கிடந்து சாகட்டும். 2 நாள் கழிச்சு கதை உடச்சு பணத்தை எடுத்து வெளியே போட்டு அப்பனுக்கு சொல்லிவிட வேண்டியதான். என்னண்ணே இந்த மாதிரி பேசுறியே? வேற எப்படி நான் பேச சொல்றேன்? திமிரு பிடிச்சி தெரிஞ்சுட்டு இருக்கா. நீ அண்ணன் அமைதியா இருக்க சொல்ற. டேய், நீ வேறடா. ஏன்டா அவர் ஏத்தி விட்டுட்டே இருக்க? எப்பா, அவன் ஒன்றும் ஏற்றி விடலப்பா. ஏற்கனவே எனக்கு ஏறி போய் தான் நிற்கிது. நானும் நேற்று இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் அந்த ஜனனியும் என்னமோ ஒட்டி பிறந்த ரெட்டை பறவையை மாதிரியும் எங்கள் மாமியார் உங்களெல்லாம் ஒன்றா பெற்று போட்டது மாதிரியும் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறிய. என்னம்மா நினச்சிட்டு இருக்கிய? நான் சேர்த்தா அப்படி ஒப்பாரி வைப்பேல? என்னப்பா அப்படியெல்லாம் பேசுற? இல்லைம்மா, அங்கே பாரு, பேசாமல் நிற்குதுங்க. நான் சாகுறேன்னு சொல்கிறேன், ஒரு பதட்டம் வர வேண்டாமா? மாமா, பேச்சுக்காக கூட அப்படி சொல்லாதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம். நான் செத்தா நல்லதுங்கிற மாதிரியே நிற்கிறியே. எப்பா, நல்லா கேட்டுக்கங்கப்பா. நம்ம வீட்டு மருமக்க மாதிரி நம்ம செத்தா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டாங்க. இது உறுதி.
அனுபவிக்கிறது பூரா இந்த வீட்டில். அப்பையும் பெரியப்பையும் சித்தப்பையன் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுகளுக்கெல்லாம் கதற வேண்டியது. இந்த சமையல் கட்டில் அடிக்கடி கூடி கூடி பேசுவேலே, அதில் வந்து கூட்டணி தானே இது. பார்த்துக்கிறேன், உங்கள் கூட்டணியை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிறேன். ஏம்மா கவனிச்சுக்கம்மா, நீ தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். என்னத்த பார்த்துக்கிறது? நானும் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் என்னை ஏமாத்திடுறாளுங்க. புடி என்ன கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும். பிடிக்கிறேன். மாமா என்ன சொல்லு? சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஆமாம், சாப்பாடு. நீ சாப்பாடு வச்சாலும் ஒன்று தான், விஷத்தை வச்சாலும் ஒன்று தான். அதுக்காக நாங்கள் பட்டினியாக கிடக்க முடியாதுல்ல. வா, வந்து எதையாவது வை. வா வைமா. எனக்கு வேண்டாம், அப்புறம் சாப்பிடுறேன். ஏம்மா சாப்பிடுமா? அப்புறம் சாப்பிடுறேன்ப்பா. யாரோ எங்கேயோ சாக நம்ம வீட்டில் இளவு ஊட்ட வேண்டியதாக இருக்கு. 2 நாளாக ஒரே மண்டை குடைச்சலாக இருக்குப்பா. என்னால் முடியல. ஏண்டி அம்மா, இந்த விருந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கா இம்புட்டு நேரமாச்சு? ஏய், ஐயோ, சுடுசோத்தை கையில் போட்டுட்டு இருக்க. அண்ணனை போட்டையில வச்சிருக்க? சுடுச்சோத்தை எடுத்து கையில கொட்டுற? கொஞ்சமாவது அறிவு வேணாம் உனக்கு? இல்லைங்க, நான் கரெக்டாக தான் வச்சேன். மாமா தான் கை நீட்டிட்டாரு. என்ன மாமா? ஏய் விடுறா. சரிம்மா, விடுமா விடு. ஏதோ புத்தி பேதலிச்ச மாதிரியே தெரியுறீங்க எல்லாரும். உங்க கவனமெல்லாம் இங்க இல்லம்மா. 2 நாளா பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமாம் மாமா, கவனம் பூரா இங்கே இல்லை. நேற்றுலேருந்து மனசுல ஈஸ்வரி அக்கா நினப்பாவே இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ கூட போய் இருக்க முடியலன்னாலும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் மாமா. நியாயப்படி எல்லாரும் போய் பார்த்துருக்கணும். ஈஸ்வரி அக்கா ரொம்ப பாவம். இந்த நேரத்தில் அவங்க கூட இருந்திருக்கணும். அவங்க ஒரே பொண்ணு. அவங்க அப்பா அம்மாக்கு முறை செய்ய வேண்டிய நாமளே இப்படி ஒதுங்கி நின்னா நல்லா இல்லை மாமா. இங்க பாருங்கம்மா, செத்து போனது என் மாமியா, நான் போகல. எங்க அம்மா வந்து அவங்களுக்கு சம்மந்தி, அவங்க போகல. எனக்கு அப்புறம் உரிமை உள்ளவங்க என் தம்பிமாருங்க, அவங்களும் போல. நீங்க அவசியம் போகணுமா? இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காதேம்மா. அவங்க வீட்டுக்காரங்கிட்ட கேளுங்க. அவங்க போக சொன்னா போங்க, இல்ல போங்கடான்ட்டு நீங்க போங்க. நீங்களே முடிவு பண்ணிக்கங்கம்மா என்ன செய்யணும்னு. எனக்கு சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஐயோ, சாப்பிட்டு போப்பா. ஏம்மா, இதுக்கப்புறம் என்னை எப்படிமா அங்கே சாப்பிட சொல்ற? மானம் கட்டு சோறு திங்க சொல்றியா? சாயங்காலம் 4 மணிக்கு அம்மன் கோயிலில் அந்த சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நான் கோயில் அறங்காவலர் குழு தலைவரில், நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். நீங்களே சாப்பிடுங்க, வாரேன். இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களோட மாரடிக்க போகிறேன்னோ தெரியல. கொடுமைன்னு கோயிலுக்கு போனானா, அங்கே 2 கொடுமை ஆட்டம் போட்டு வந்துச்சான். என்னால் முடியலடா சாமி. சக்தி, ஜனனி எங்க இருக்க? அண்ணி வீட்லயா? இல்ல, நான் வந்துட்டேன். வந்துட்டியா? சரி, அண்ணி எப்படி இருக்காங்க? ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் ஜனனி. ஆனா போனை போட்டு என்ன பேசுறது, என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ எப்படி இருக்க? ஹலோ ஜனனி, என்னாச்சு ஜனனி? என்னாச்சு ஜனனி?
அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு ஜனனி. சக்தி. ஹலோ ஜனனி. சக்தி என்ன எங்க? சொல்லு சொல்லு, என்னாச்சு? வர வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் அப்படியே அமைதியா இருந்தேன். உங்க அண்ணிங்க கூட நான் போக கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. நீ இல்லாம நான் எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். நீ நீ எப்படி சக்தி போன? இங்க இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் போது உங்க அண்ணன் சொன்னாருன்னு எப்படி போலாம்? அங்க ஈஸ்வரி அக்கா வீட்டுல பாவம் அவங்க அப்பா ஈஸ்வரி அக்கா அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல சக்தி. நீ இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ ஏன் போன? இந்த நேரத்திலேயே போவாங்க சக்தி. நான் இங்க வந்திருக்க தேவையே இல்ல ஜனனி. நீங்க எதுக்கு நேர்ல வந்தீங்க? காசை உங்க பேங்க்ல போடுறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணன் கேஷ வாங்கிட்டு தான் வரணும். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜனனி. எல்லாம் அவங்க பிளான் சக்தி. உங்க அண்ணனோட பிளான். இந்த நேரத்திலேயே போவாங்க சக்தி. நான் இங்க வந்திருக்க தேவையே இல்ல ஜனனி. நீங்க எதுக்கு நேர்ல வந்தீங்க? காசை உங்க பேங்க்ல போடுறோம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா அண்ணன் கேஷ வாங்கிட்டு தான் வரணும். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஜனனி. எல்லாம் அவங்க பிளான் சக்தி. உங்க அண்ணனோட பிளான். சரி ஜனனி, நான் வந்துடுறேன். நீ சாப்பிடு. சாப்பிடாம இருக்காத சரியா? எனக்கு சங்கடமா இருக்கும் அப்புறம். நீ சாப்பிடு ஒழுங்கா. இல்ல சக்தி, நீ ஃபர்ஸ்ட் வா. உன்னை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஐயோ, நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியல ஜனனி. நீ எப்போ வேணாலும் வா. அந்த வேலையை முடிச்சிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். என் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவங்க மட்டும் இல்ல, நான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் இப்படிதான் இருக்கணும். நீ கிளம்பி வா சக்தி, சீக்கிரம் வா. நான் வெயிட் பண்றேன். ஜனனி. ஹலோ 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 ஜனனி, கேக்குதா? ஜனனி, என்ன கேக்குதா? ஹலோ. அண்ணன் சாப்பிட்டாங்களா? இந்த வீட்டுக்காக சமைச்சு போட்ட அண்ணன் லட்சுமி எப்படி இருக்கும்? என்ன செய்தோ? அத பத்தி யோசிக்க இந்த வீட்டுல ஒரு ஜீவன் இல்ல. ரேணுகா,
ஐயோ என்னை புலம்பாது விடுங்க, இல்லை நான் புழுங்கிய செத்துருவேன். ஐயோ ஐயோ, தனியா கடந்த அந்த மகராசி எவ்வளவு கஷ்டப்படுதோ. அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்காங்க? அடிச்சாலும் பிடிச்சாலும் நாம தானே இருக்கோம். அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நாமளும் போல. ஆறுதெல்லாம் போன அந்த பிள்ளையும் தலையில தண்ணி ஊத்தி உட்கார வச்சாச்சு.